Taste the Daily. கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி பாஷாவின் மரணமும் அதனைத் தொடர்ந்து நடந்த ஊர்வலமும் தமிழக அரசியலில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. பாஷாவுக்கு இறுதி ஊர்வலம் நடத்தியது தவறல்ல என விசிக, நாம் தமிழர் போன்ற கட்சிகளும், தீவிரவாதிக்கு இறுதி ஊர்வலம் நடத்தலாமா என பாஜக உள்ளிட்ட கட்சிகளும் வாதிட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி கோவையில் கருப்பு தின பேரணியை நடத்தின வலதுசாரி அமைப்புகள். பேரணியை தொடர்ந்து நடந்த பொதுக்கூட்டம்தான் தற்போது சர்ச்சைக்கு வித்திட்டிருக்கிறது. பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட அனைவரையும் ஒருமையில் பேசியதுடன் துணை முதலமைச்சர் குறித்து தரக்குறைவாக பேசியது முகம் சுளிக்க வைத்தது. நேற்றுக்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்லியிருக்காரு, நான் கிறிஸ்தவனார்களை பெருமைப்படுறேன்னு. நீ போயிட வேண்டியதான், பாதிரியார போய் கிறிஸ்தவ போய் ஜெபம் பண்ண வேண்டியது. இங்க எதுக்கே வந்து மக்களுக்கு துணை முதலமைச்சரா இருக்கிற நீ நான் கிறிஸ்தவனா இருக்கணும் பெருமைப்படுறேன்னு இருக்க. இவனெல்லாம் செருப்புலதான் அடிக்கணும். காடேஸ்வரா பேசத் தொடங்கியதுமே அவரை உற்று பார்க்க தொடங்கினார் அண்ணாமலை. ராசாவில் தொடங்கிய காடேஸ்வரா அனைவரையும் சகட்டு மேனிக்கு ஒருமையில் பேச ஆரம்பித்தார். விசிக தலைவர் திருமாவளவனின் பழைய பேச்சு ஒன்றை சுட்டி காட்டி அவரை ஒருமையில் விமர்சித்தார். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி பார்லிமெண்ட் தொகுதியில அந்த ராசான்னு ஒரு ஆளு இந்துக்களை எவ்வளவு கேவலமா பேசினா. இந்துனா சொன்னா அவனை ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வச்சிருக்கோம். அந்த கூட்டணியில திருமாவளவன் ஒருத்தன் இருக்கான். கோயிலை பத்தி ரொம்ப கேவலமா பேசுறான். கிறிஸ்துவ கோயிலையும் முஸ்லீம் கோயிலையும் பாராட்டி பேசுறான். இந்து பெண்களை ரொம்ப கேவலமா பேசுறான். அவன் இந்த நாட்டில் ஜெயிச்ச ஒரு எம்பியை வந்து பார்லிமெண்ட்ல பேசி தெரியுறான். கிறிஸ்தவர்கள் நடத்திய கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர், உங்கள் நலனுக்காக நாங்கள் இருப்போம் என பேசியதை விமர்சித்த காடேஸ்வரா அவரையும் ஒருமையில் பேசிய போது அண்ணாமலை அருகில் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். கன்னியாகுமரியில் ஒரு பாதிரியார் கேட்கிறான், இந்த ஆட்சியே எங்கனாலதான் இருக்குன்னு. சரி, அவன் சொல்றான்னு பார்த்தா இந்த திமுக இருக்க முதலமைச்சர் சொல்றாரு ஒரு பெந்தகோஸ்தவ கூட்டத்துல போய், ஆமா நீங்க எல்லாம் ஓட்டு போட்டதுதான் நான் ஜெயிச்சேன். நீ எப்ப கூப்பிட்டாலும் உங்களுக்கு நாங்க என்ன வேணாலும் வந்து செய்யணும். நம்ம நாட்டினுடைய சபாநாயகர் அதான் சொல்றாரு, 1 மணி கூப்பிட்டாங்க கூட முதலமைச்சர் நம்மளை கூட்டிட்டு போவேன். அந்த அளவுக்கு ஆனது இந்த அரசாங்கம் இன்னைக்கு இந்த முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவருக்கும் சாதகமா இருக்கு. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக கைது செய்தால் கைது செய்து கொள்ளட்டும் என தமிழக காவல்துறைக்கே சவால் விடுத்தார் காடேஸ்வரா சுப்பிரமணியம். காவல்துறைக்கு வழக்கு போட்டா நாம் இல்லைன்னா நாமளாம் முதல்ல இந்த அமைப்புக்கு வரும்போது எல்லாம் தயாராக வந்திருக்கிறோம். காடேஸ்வரா கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக உளவுத்துறையினர் இருந்திருப்பர். அவர் பேசியதை ஒரு வரி விடாமல் தலைமைக்கு அவர்கள் ரிப்போர்ட் செய்திருப்பர். மாநிலத்தின் துணை முதலமைச்சரின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் பேசிய காடேஸ்வரா கடைசியில் கைது செய்தால் செய்யட்டும் என சவாலும் விடுத்திருக்கிறார். காவல்துறைக்கு வழக்கு போட்டா நாம் இல்லைன்னா நாமளாம் முதல்ல இந்த அமைப்புக்கு வரும்போது எல்லாம் தயாராக வந்திருக்கிறோம். வலைத்தளங்களில் காடேஸ்வராவின் பேச்சு வைரலாக தொடங்கிய நிலையில் தற்போது திமுகவினர் எதிர்வினை ஆற்ற தொடங்கியுள்ளனர். ஆனால் கோவை திமுகவினர் சார்பில் இதுவரை காவல்துறையில் ஒரு புகார் மனு கூட அளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. Taste the Daily. நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.